Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, நம்ம இன்னைக்கு ஜூலை 5th வீக்கோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணேன், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், லாஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ என்னுடைய ஏஞ்சல் ஒன் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் தெரியுது, ரைட். இப்போ கரண்ட்டாக இருக்கிற என்னுடைய ட்ரேடிங் பேலன்ஸும் தெரியுது. நம்ம டைரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறோம். இப்போது நம்ம டேட் சூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜூலையோடைய லாஸ்ட் வீக் 28லேருந்து நான் 1st of August அதுதான் லாஸ்ட் வீக் செலக்ட் பண்ணுறேன் டேட் ரேஞ்ச். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடிங் டேஸ் வந்து பார்க்குறப்போ 5 days ட்ரேடிங் டேஸாக இருக்கும். அதில் நம்ம எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 4 days தான் எடுத்திருக்கோம். 28, 29, 30 and 1. 27th நம்ம எடுக்கல. ஏன் எடுக்கல, எதுக்காக எடுக்கலன்ற எல்லா ரீசன்ஸுமே டீட்டெயில்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் என்ன மாதிரி டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணுவேன், என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ ஃப்ரீ குரூப். உங்களுக்கு இருக்கிற எந்த queries-னாலும் நீங்கள் கேட்டு அதுக்கான சாட்டிஸ்ஃபைடான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரூப்பில் இருந்து, ரைட். ஓகே, ஸோ டோட்டலாக 5 ட்ரேடிங் டேஸ். 5 ட்ரேடிங் டேஸில் நம்ம 4 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். 28th of July நம்ம வந்து ஒரு 9,046 நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோடைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 122. அண்ட் 29th of July நீங்கள் பார்க்குறப்போ 9,448 பண்ணியிருக்கோம். அதோடைய சார்ஜஸ் வந்து பார்க்குறப்போ 631. அண்ட் 30th of July வந்து நம்ம கிட்டத்தட்ட 14,000 பண்ணியிருக்கோம். அதோடைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1,800 rupees. ஓகேங்களா. தென் 1st of August நம்ம பண்ணது 4,700. அதோடைய சார்ஜஸ் 322. இங்கே எடுத்திருக்க எல்லா ப்ராஃபிட்ஸ் அண்டு எல்லாமே கிளியரான விஷயங்கள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் அதை வச்சே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் வெதர் ஐம் ஷோயிங் கரெக்ட்லி ஆர் நாட். ஸோ அப்போது இந்த வீக் நீங்கள் பார்க்குறப்போ ஜூலையோடைய 5th வீக்கில் நம்ம ரியலைஸ்டு ப்ராஃபிட் மட்டுமே வந்து 40,000 பண்ணியிருக்கோம் யூஸிங் 2.80. இதை தான் வந்து நம்ம கேபிட்டலாக இந்த வீக் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். 2.80 lakhs வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் 37,000 நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 40,100 rupees. டோட்டல் சார்ஜஸ் ஃபார் திஸ் வீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2,940 rupees வந்திருக்கு. நீங்கள் நெட் ரியலைஸ்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 37,161 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ப்ராஃபிட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 days அண்ட் லாஸ்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜூலை 5th வீக்கோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். நான் எவ்ரி வீக் நம்ம என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுறோன்றத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் நோட்டிஃபைடாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணுறேன்றத நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும். ட்ரேடிங்கில் வந்து லாஸ் மட்டுமே பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா ட்ரேடிங் உங்களுக்கு பண்ண தெரியும் ஆனால் வந்து உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியாது. ஸோ இன் அண்ட் அரவுண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்புனால உங்களால் அட்டைன் பண்ண முடியாது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கிறத போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், ரைட். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும். நான் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களுடைய ட்ரேடிங் பிளான் கூட நீங்கள் இன்கார்பரேட் பண்ணக்குள்ள நீங்களும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்களும் வரலாம். ஓகே, ஸோ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் தட் இஸ் ஃப்ரீ, எனி ஒன் கேன் ஜாயின். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மேற்கொண்ட queries எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற டெலகிராமோ இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கோ இல்லை என்னுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி யூ கேன் கெட் கிளாரிட்டி ஆன் திஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேம்ப்ளெட்டை வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் என்னென்னா நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் திஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் அண்ட் F&O, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கையும் நம்ம எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுமே லேர்ன் பண்ணுறோம் சிம்பிளி, ரைட். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரியுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்,
ரைட். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரினா என்னன்னா, சிம்பிள், என்னால் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, எனக்கு மினிமமாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரேட் பண்ண ஆர்வம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறையா ஆர்வம் இருக்குன்னா, ஸோ நம்ம வி ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பிளான் ஆல்சோ. எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அட்வைசரி விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். ஓகே. அண்ட் இன்ட்ராக்டிவ் ட்ரேடிங் டீச்சிங் செஷன்ஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து பிடிஎஃப்ஓ வீடியோலேயே கொடுக்க மாட்டேன். ஒன்லி ஆல் கான்செப்ட்ஸ் யூ ஆர் லேர்னிங் இன் தி ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட்டில் தான் உங்களுடைய லேர்னிங்கும் இருக்கும், உங்களுடைய ஏர்னிங்கும் இருக்கும், உங்களுடைய கேஸ் ஸ்டடிஸும் இருக்கும், உங்களுடைய ஆல் டவுட்ஸ் அண்ட் குவரிஸும் அங்கே தான் கிளாரிஃபையும் ஆகும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங்ஸ். நீங்கள் என்ன தான் எந்த கான்செப்ட் தான் படித்தாலும் நான் மறுபடியும் சொன்னதே தான் சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியலனா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். அதை பற்றின இன்ட்ராக்டிவ் லேர்னிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ சைக்காலஜி மாஸ்டரிங் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் ஸ்டடீஸ். என்னதான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலும், ரிஸ்க்கை கரெக்டாக வைக்க தெரிஞ்சாலும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பில்ட் பண்ணுறதுக்கு சைக்காலஜி யூஸ் ஆகும். ஸோ அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, தென் உங்களால் நினைக்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். ஈவன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே யூ வில் பி இன் எ ப்ராஃபிட். ரைட். அதுதான் அந்த சைக்காலஜி. ஓகே. அதுக்கப்புறம் இது நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபர்ம்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம்ஸுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்னலாம் நம்ம கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிங்களோ, நம்மக்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் லைவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மூலியமா, ஃபண்டட் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். யூ ஹாவ் டு பாஸ் தட் எக்ஸாம் அண்ட் கெட் சர்டிஃபைட். ஒரு $5,000 உள்ள அக்கௌண்ட், இந்தியன் மணிப்படி 5 lakhs. அது வந்து வெறும் 3,000 ரூபாய் தான் அந்த எக்ஸாம் எழுத. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ $5,000 வச்சு ஒரு நாளைக்கு மினிமம் 1% பார்த்தா கூட $50. $50 இந்தியன் படிப்படி 5,000 rupees. ஸோ நீங்கள் எனக்கு 1 monthக்கு மினிமம் ஒரு 10% எடுத்து காட்டிட்டீங்கன்னா, விச் மீன்ஸ் 50,000 எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் தென் ஐ வில் ப்ரொவைட் மை கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் டு என்டர் இன் டு தி ரியல் மார்க்கெட் வித் யுவர் ரியல் மணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க கொடுக்குற மணியில் ட்ரேட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து நம்ம விட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம காசு எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக வந்து அதில் இருக்க காசு நம்ம விட்ராவல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ தான் யூ ஆர் அ ட்ரேடர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கிளியராக போட்டுருக்க போகிறேன் கீழே, லேர்ன் தென் ஏர்ன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதெல்லாமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் மீ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ நம்ம ஆன்லைன்லையும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லையும் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டடி அட் யுவர் ஓன் ஃபேஸ் வித் அவர் செல்ஃப் ஃபேஸ்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸ்டார்ட் லேர்னிங் எனி டைம் எனிவேர். ஓகே. ஸோ செகண்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட். ஓகே. இது நான் புதுசாக ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட், ஏன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற கான்செப்ட் அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்றத பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற என்ரோல்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் படிப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல் என்ரோல்மெண்ட், அடுத்து அட்வான்ஸ்ட் என்ரோல்மெண்ட், அடுத்து எஃப்இஜி என்ரோல்மெண்ட், அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து எக்ஸிக்யூஷன் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து ரிஸ்க் அண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ், சைக்காலஜி அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் ஃபேஸ், அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் பிளானை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் ப்ரோக்ராம். இது எல்லாமே நீங்கள் என்கிட்ட படிப்பீங்க. தென் நோ ஃபிக்ஸ்டு டியூரேஷன் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். 2 மாதமோ 3 மாதம் 6 மாதம்லாம் கிடையாது. வி சப்போர்ட் அன்டில் யூ மாஸ்டர் த ட்ரேடிங் அக்ராஸ் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எல்லா மார்க்கெட்லையும் நீங்கள் சூப்பராக பண்ணணும். அப்போ தான் நான் உங்களை ரிலீவே பண்ணுவேன். ஓகே. யூனிக் கோச்சிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம A to Z ஃபண்டமெண்டல்ஸ் படிப்போம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்ஸ் வந்து யூடியூப்லையோ எந்த சோஷியல் மீடியாலையுமே இருக்காது. டிஸ்கவர் ப்ரூவன் ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட்ஸ், டெக்னிக்ஸ் யூ ஒன்ட் ஃபைண்ட் ஆன் சோஷியல் மீடியா. ஓகே. நோ ட்ரெண்ட் லைன்ஸ், நோ இண்டிகேட்டர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் டாக்ஸ், நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி வந்துச்சுல அந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு only after you consistently earn through funded profit, then only we are advising you to invest your capital in the Indian market or whatever the market you like. Then
ஸ்கில் கம்ஸ் ஃபர்ஸ்ட், மணி கம்ஸ் லேட்டர். இதுதான் நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ நீட் மோர் queries யூ கேன் கான்டாக்ட் மீ. ஸோ எஸ், நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ.